இது எப்படின்னா ப்ராப்பரா என்ன கறக்குது, அது எவ்வளவு ஃபீடு கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு வரவு செலவு இது போல எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி என்ன க்ரோத்துக்கு எப்படி கொண்டு போகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு இதை கொண்டு போகணும், எப்படி இதை சேச்சுரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணி இதை கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க ஒரு வருமானத்துக்காக வேற வழி இல்லாம நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் இப்போ இதே வந்து மெயினா ஒரு தொழிலை எடுத்து பண்ணும்போது டே இது வேணாண்டா ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட ஏதாவது சொன்னீங்களா? சார் தினமும் சொல்லிட்டு இருப்பேன், தினமும் சொல்லுவேன் எனக்கு இதான் பிடிச்சிக்கிது நான் இதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 8 lakhs இருக்கணும். இது வரைக்கும் 8 லட்சம் ரூபாய் இந்த ஷெட்டு மாடுக்காக செலவு பண்ணிருக்கீங்க. ஆமா இன்க்ளூடிங் மில்கிங் மிஷின் எல்லாமே சரி. ஸோ தோராயமாக ஒரு மாதம் வந்து இந்த மாட்டில் இந்த 5 மாட்டு வந்து இப்போதைக்கு எவ்வளோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லுங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000-45,000 மொத்த வருமானமாக இருக்கு. இல்லை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20,000 ஒரு 25,000 வரும். ஃபார்ம்னு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது ப்ராஃபிட்டபிளாக பண்ணுறதுக்கான 2 வழி என்னன்னு நான் நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சடன் ப்ராப்ளம்ஸ் இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பெருசாக எதுவும் இல்லாமல் அப்படி கொண்டு போகிறதும் ப்ளஸ் காஸ்ட் கட்டிங் பண்ணுறது, எது மூலியமாக நம்மளால ஃபீடு காஸ்ட் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு கம்மி பண்ணுறது, இந்த 2 விதத்தில் தான் நம்ம இந்த ஃபார்ம் ரன் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்த முடியும். சின்ன சின்ன இடத்துல கூட நம்ம மைண்டடாக கவனிக்கணும். நம்ம கவனிக்காம விட்டுட்டு ஒரு எப்படி சொல்ற சூப்பர்வைசிங் சுத்தமா இல்லை, யார் ஒன்றா வேலை செய்கிறாங்க போகிறாங்க வராங்க எதுவுமே கவனம் இல்லை, கால்குலேஷன் இல்லை அப்படின்னா 200% லாஸ் ஆயிரும். இப்போதைக்கு நம்ம என்ன ஃபீடு கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்னா பீர் வேஸ்ட் கொடுக்குறோம், பெல்லட்ஸ் கொடுக்குறோம், தவிடு கொடுக்குறோம், புண்ணாக்கு கொடுக்குறோம், மினரல் மிக்சர், கால்சியம், இதுதான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்தம் 6 வெரைட்டி வந்து நீங்க தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து தான் பேசியிருக்கோம். ஸோ அதனால வந்து இதில் பார்க்கறது வந்து ஒரு பெருசாக விஷயங்கள் தெரியாது. அதை தாண்டி வந்து என்ன ஃபீடு, எப்படி சாப் கட்டர், மில்கிங், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் கிளிப்ஸ் மாதிரி காட்டியிருப்போம். ஸோ நடந்துகிட்டே எங்கெங்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து 1.5x வந்து நீங்கள் ஸ்பீடாக வச்சு ஒரு பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாங்க. வேகமாக வீடியோ போகிற மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். நன்றி. சரிங்க, இப்போ நம்மகிட்ட வந்து மொத்தம் எத்தனை மாடுகள் வந்து 5 மாடு இருக்குண்ணா. 5 மாடு இருக்கு. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து எத்தனை வருடங்கள் ஆகுது? இப்போ நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே மாடு வச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ அதை ஃபார்மாக கொண்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு லாஸ்ட் ஒரு 1 year கிட்ட ஆக போகுதுண்ணா. 1 year கிட்ட ஆக போகுது. இப்போ அம்மாட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா அம்மாவுமே வந்து மாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மா பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க. அம்மா பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் இருப்போம், ஏதாச்சும் கொஞ்சம் தீனி வச்சிருப்போம், ஏதாச்சும் பெல்லட்ஸ் கொடுத்துருப்போம், என்னன்னு ஒரு ப்ராப்பராக கொண்டு போயிருக்க மாட்டோம். கறந்து ஊற்றணும், என்ன அளவு கொடுக்கணும், இது போல எதையுமே ஒரு கணக்கு பண்ணாமல் இது போல எதுவும் இல்லாமல் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு கறந்துருப்போம், ஊற்றிருப்போம், சரி லாபம் வந்தால் அது எதிர்ப்போம், ஏதோ ஒரு செலவு பண்ணியிருப்போம். இது எப்படின்னா ப்ராப்பராக என்ன கறக்குது, அது எவ்வளோ ஃபீடு கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வரவு செலவு இது போல் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி என்ன க்ரோத்துக்கு எப்படி கொண்டு போகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு இதை கொண்டு போகணும், எப்படி இதை சேச்சுரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணி இதை கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இங்கே வந்து 5 மாடுகள் வந்து பெரிய சைஸ் மாடுகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். கண்ணுக்குட்டி வந்து எத்தனை உருப்படி? கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ணுக்குட்டி இருக்குண்ணா. பையனோட சேர்த்து 6 இருக்குது. இப்போ பிறந்ததோட சேர்த்து 6 இருக்கு. சரிங்க, இதில் எத்தனை காலை கண்ணுட்டி, எத்தனை கிடையாது கண்ணுட்டி? இப்போ பையனோட சேர்த்தா 4மே பையன், 2 தான் பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்குது. ஒரு HF கிராஸில் ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு JC கிராஸில் ஒரு பொண்ணு இருக்குது. சரிங்க, இப்போ மொத்தம் 5 பெரிய மாடுகள், அப்புறம் கண்ணுட்டி பற்றி நம்ம எத்தனை கண்ணுட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அம்மா இருக்கும்போது பெருசாக கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அம்மாட்ட எத்தனை உருப்படி இருந்துச்சுங்க? நம்ம ஒரு 7-8 மாடு வரைக்குமே வச்சிருந்தோம். அதாவது சின்ன சின்ன மாடு, ஜெர்சி கிராசஸ் இது போல மாடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வரைக்குமே வச்சிருந்தோம். ஒரு நேரத்துக்கு ஒரு 25 to 30 லிட்டர் வரைக்குமே கொடுத்தோம். சரிங்கம்மா, இப்போ வந்து தம்பி சொன்னாப்புல இத்தனை உருப்படி இருக்கு, 7 உருப்படி வரைக்கும் நீங்க நம்ம வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆடு மாடு அந்த மாதிரி முயலாம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆமா சார், முசல் குட்டி 5 குட்டி வச்சிருந்தோம். கோழி, நாட்டு கோழி வாங்கி வந்து வளர்த்தோம். நாட்டு கோழி பண்ண மாதிரி அதுவும் வச்சு வலை அடிச்சு பூண்டு அடிச்சு வச்சிருந்தோம். ஆடு, குருமாடு 5 ஆடு, வெள்ளாடு 5 ஆடு. அப்புறமேட்டு அதை நான் பண்ணிட்டே இருக்கிறதால அவனுக்கு அந்த பெனிஃபிட் அதுலயே அவனுக்கு வந்துருச்சு. நான் இதை பண்ணிட்டு இருந்தோம். அதே ஃபீல்டுக்கு அவன் வந்து நான் படிச்சு டிகிரி வாங்கியிருந்தாலும் மைண்ட் செட்ல அவனுக்கு அப்படியே வந்துச்சு. அதுலயே இதை பண்ணணும், நம்ம அதே பண்ணிட்டு வருவோம் அப்படின்றது ஆர்வம் அதில் வந்துச்சு. சரிங்க, இப்போ தம்பி வந்து டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. டிகிரி முடிச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் மாட்டு பண்ண மேபி கண்டிப்பாக தம்பி கூட படித்தவங்கலாம் வந்து ஒரு வேலையில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போதைக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் திடீர்னு நீங்கள் ஒரு வருமானத்துக்காக வேற வழி இல்லாமல் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் இப்போ இதே வந்து மெயினாக ஒரு தொழிலை எடுத்து பண்ணும்போது
டேய் இது வேணாம்டா ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட ஏதாவது சொன்னீங்களா? சொல்லிட்டு சார் தினமும் சொல்லிட்டு இருப்பேன், தினமும் சொல்லுவேன் கொஞ்சம் வேற வேலையும் பாரு, இதையும் பண்ணிக்கலாம், அதையும் கொஞ்சம் வேற வேலை பாருன்னு சொல்றேன் சார். நானு இதுவே வாழ்க்கையில இது வராது, அதையும் கொஞ்சம் பண்ணுங்க சொல்றேன். சொல்லிட்டு தான் இருக்கேன், தினமும் சொல்லுவேன். அது சாப்பாடு போட்டு வைக்கும் போது தான் சொல்லுவேன், தினமும் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இதான் பிடிச்சிக்கிது, நான் இதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ தம்பிக்கு என்ன ஏஜ்? 24 சார். 25 பிறக்க போகுது, ஜூலை வந்தா 25 பிறக்க போகுது. இளம் ரத்தம். ஆமா ஆமா சார், ஆமா சார். எனக்கு அந்த வயசுல நான் எப்படி இருந்தனோ அந்த ஆர்வத்துல இப்ப அவனுக்கு இருக்குது. தலைச்சம் பிள்ளைக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சுன்னா 2 இருக்காங்க, அதை எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. இவனுக்கு அந்த ஆர்வம் அப்படியே வந்துச்சு, எனக்குள்ள இருந்தது அவனுக்கு அப்படியே அந்த ஆட்டோமேட்டிக். அதான் சொல்லுவாங்க, யார் நீ அவனுக்கு காரணம் மாடு மேய்த்து நீ தான் காரணம். இப்ப போய் எட்டி போனா அவன் எப்படி போவான்? அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணட்டும், அவனுக்கா என்னைக்கு பிடிக்கணும் அன்னைக்கு விட்டுட்டு போட்டோம். ஆனா சைட்ல எதனா ஒரு வேலை ஒண்ணு பாக்கட்டும். இப்ப நான் ஒண்ணும் இல்ல, கம்ப்யூட்டர் சென்டர் கத்துக்க சொல்றேன் சார், இதையும் பண்ணு. கம்ப்யூட்டர் சென்டர் கத்துக்குன்னு ஈசிஆர் மையம் ஒரு வச்சுட்டு ஒரு கடை மாதிரி வேணும் வச்சுன்னு கூட பண்ணிக்கோ, இதை ஆள் போட்டு பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் நேரம் வந்து தேவை, இதுலயே உடம்ப வர்த்திக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். எதுனா ஒரு தொழில் அது பரவாயில்ல, இந்த பையன் புள்ள இதையும் பண்ணுது அதுவும் பண்ணுது அப்படின்னு சொல்லட்டும்ன்றதுக்காக சொல்லி நிக்கிறேன் நானு. இப்போ தம்பி இதுலயே இருந்தாருன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். அதுதான் சார் கஷ்டமா தான், கல்யாணம் பண்ணணும் ஒரு முடிவாடு இருக்கிறேன். இந்த விஷயமாச்சு வைகாசில பண்ணணும் ஒரு முடிவாடு இருக்கிறேன். சார் என்ன சொல்லுவாருன்னு தெரியல, பாபாம்பர் எனக்கா அப்படிதான் நினைக்கிறான் சார் அவன். இல்ல சார் 25 பிறகு போகுது, தம்பி 2 பேரும் ஒரே செட்டு தான், கல்யாணம் பண்ற முடிவு தான் இருக்கிறேன் நான். சரி, இப்போ தம்பி முழுக்க இதை எடுத்து நடத்தும் போது இதுல இருந்து வருமானம் சொல்லிட்டு ஏதாவது வீட்டுல எடுக்கிறீங்களா? எப்படி சார் வருமானம் இன்கம் ஏதாவது எடுக்கிறீங்களான்னு கேக்குறேன். நீ சொல்லுங்க சார். அதுக்கு இது எல்லாமே ஃபுல்லா நான் தான் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். தேவையான எல்லாமே வாங்கி வந்து கொடுப்பான் சார். அவன் வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே வாங்கி வந்து கொடுப்பான். அவன் அக்கௌண்ட்ல காசு அவன் அக்கௌண்ட்ல தான் ஊத்து, என் அக்கௌண்ட்ல தான் ஊத்திட்டு இருந்துச்சு. சரி நானும் வயசு பையன் ஆயிட்ட பசங்க எல்லாமே என்ன கேக்குறாங்க இல்லையா, குடுக்கல் வாங்கல் கொள்ளணும் எல்லா நேரத்துக்கும் ஒண்ணு கேட்டுன்னு இருக்க முடியுமா? என் அக்கௌண்ட்ல இருந்தா நானு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பண்ணுவோம் கொள்ளுவேன். அதனால வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்குறான் சார். அவன் எல்லாமே லோன் கட்டி அடைக்கிறதுல இருந்து வீட்டுக்கு தேவையானது கொடுக்கறதுல இருந்து வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்றான் சார். வீட்டுக்கு எல்லாமே பண்ணிடுவான், காய்கறி வாங்கி வரதுல இருந்து எல்லா ஐட்டமும் பண்ணுவான். அதை தாண்டி இதுல இருந்து எடுத்து ஒரு சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படிங்கறதால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கணும். கடன் அடைச்சிட்டு பிறகுதான் அது இப்ப நம்ம கொஞ்சம் இது எல்லாமே நம்மளுடைய சொந்த காசு அப்படின்னு இருந்தா இதுல இருக்கக்கூடிய வரக்கூடிய வருமானம் எல்லாமே நம்மளோட தான் இருக்கும். இப்ப டெப்ட் கடன் தான்ன்றதால பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கடன் எல்லாம் பூர்த்தி பண்ணி முடிச்சாதான் வர வருமானம் நமக்கானது. அது வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம உழைப்பு தேவையா உழைப்பு கொடுக்கணும், அதுக்கு முதலீடு தேவைப்படுதா முதலீடு கொடுக்கணும். அது என்ன அதுக்கு தேவையோ அதை கொடுக்கறது மட்டும் தான் நம்மளுடைய இப்போதைக்கு கடமை. சரி, இப்போ வரைக்கும் எவ்வளவு கடன் இருக்கு? இந்த மாட்டால எவ்வளவு கடன் வந்துச்சு? இந்த மாட்டுக்காக என்ன செலவு? ஷெட்டு மாடு வாங்குறது அந்த மாதிரி ஒரு 8 lakhs இருக்கணும். இது வரைக்கும் 8 லட்சம் ரூபாய் இந்த ஷெட்டு மாடுக்காக செலவு பண்ணிருக்கீங்க. ஆமா இன்க்ளூடிங் மில்கிங் மிஷின் எல்லாமே பால் கறக்கிற மிஷின் கொண்டு 8 லட்சம் தினசரி. அவன் ஆர்வன் பைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெட்ரோலுக்கே வச்சுக்கணும் சார். அது மாசம் 3000 ரூபாய் இது. மாசம் ஈஸி பண்றது அது சனியா இருக்குது. லாங் ட்ரிப் சுத்து கொஞ்சம் நாள்ல போட்டுட்டு அதுக்கே வச்சோம் 5000 ரூபாய் வச்சிடணும் பெட்ரோல் போடுறதுக்கே. அவனுக்கு தனிப்பட்ட முறைக்கு அவன் கரெக்டா இருக்குது சார் வர்றதும். R15 வச்சிருக்காரு தலைவர். ஆமா சார், ஆமா. டீவோ மாசம் 6000 ரூபாய் கட்டின்னு இருக்கிறான். அதுக்கு பெட்ரோல் போகணும்ல சார், டீவோ 6000 கட்டணும், பெட்ரோல் போறதுக்கு 3000 5000க்கு போடுவான். அதுவே என்ன ஆச்சு சார், அவனுக்கே மாசம் 10,000 12,000 ஆகுது தனிப்பட்ட முறையில. இன்னும் தனியா எதுனா சாப்பிடணும் பசங்களை கூட வெளியில போன வரணும்னா தனிப்பட்ட முறை இருக்கு. அதையும் தாண்டி வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பார்த்து அதான் பண்ண முடியுது. சேமிப்புன்னு எதுவுமே பண்ண முடியல சார். அதுல சோ எல்லாமே இந்த மாட்டுல லோன் கட்டாமா எல்லாமே இந்த மாட்டுல இருக்கு. சோ தோராயமா ஒரு மாசம் வந்து இந்த மாட்டுல இந்த 5 மாட்டுல இருந்து இப்போதைக்கு எவ்வளவு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் சொல்லுங்க? இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 40 இருந்து 45,000 மொத்த வருமானமா இருக்கு. இல்ல நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 20,000 இருந்து ஒரு 25,000 வரும். அது வந்து கொஞ்சம் ஒரு அந்த 5,000 ஃபிளக்சுவேட் ஆகும். ஏதாச்சும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், இல்ல சின்னதா ஏதாச்சும் பொருள் வாங்க வேண்டியது இருக்கலாம், எமர்ஜென்சியா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன செலவு ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சொல்றது இந்த மாட்டுக்கு அனிமலுக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நமக்கு சொல்லல, நமக்கு இல்ல, நமக்கு எதுவும் இல்ல. நம்ம அதுல இருந்து வருமானத்து மூலமா வந்ததுல இருந்து அதுக்கு என்ன திரும்ப கொடுக்குறோம், அதுல இருந்து என்ன ப்ராஃபிட்டா வந்தது இதை மட்டும் தான் கரெக்டா சொல்றோம். ஃபீடுக்கு போக அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு என்ன நெட் ப்ராஃபிட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் எவ்வளவு ஒண்ணா இருக்கலாம், அது லேக்ஸ்ல கூட இருக்கலாம். அது நம்ம நெட் ப்ராஃபிட்டா என்ன இருக்கு அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சரி, இப்போ நீங்க இந்த ஃபார்ம் டேக் ஓவர் பண்ணிட்டு ஹையஸ்ட் பட்ஜெட் அவ்வளவு ஹையஸ்ட் வந்து நான் இந்த மாசம் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க எவ்வளவு ஒரு இன்கம் சொல்லுங்க, ஒரு தொகை சொல்லுங்க. 70K வந்து இளங்கரவையில் இருக்குங்களா மாடு 70,000. இளங்கரவையில் இருக்கும்போது ஒரு 70,000 மாசம் மொத்த வருமானமா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 30 இருந்து 35,000 வரைக்குமே நம்மளால நெட் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே சனியா இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தா ஒரு 5 மாசம் இருக்காங்க, ஒருத்தர் 4 மாசம் இருக்காங்க, ஒருத்தர் 2 மாசம் இருக்காங்க, ஒருத்தர் இப்பதான் கண்ணு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதால இந்த பீரியட் சைக்கிள் மாறி மாறி இருக்கும்போது நமக்கு அந்த இன்கம்
வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகும். பால் குறையுது, வருமானமும் குறையுது. இப்போ நம்ம அதை ஸ்டேபிள் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம். என்ன மாடுங்க முன்ன பண்ண இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 லிட்டர் வந்து கொண்டு வரணும், அந்த டார்கெட் நோக்கி போறோம். அப்போ 200 லிட்டர் குறையுது, நம்ம என்ன பண்ணோம், எத்தனை அனிமலுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறது இல்லை. ஃபீடு எக்ஸ்பென்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம 200 லிட்டர் குறையாம இப்படி வச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 35 லிட்டர் கொடுத்துருந்தேன் நேரத்துக்கு, இப்போ ஒரு 20-25 லிட்டர் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அந்த 10 லிட்டர் குறைஞ்சது தான் அந்த ப்ராஃபிட், அந்த குறைஞ்சு வந்தது இன்கம். இப்போ நம்ம அந்த மொத்தம் சொன்ன பார்த்தீங்கன்னா டார்கெட், அதை வந்து கரெக்டா ஒரே சமமா கொண்டு போறோம்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும்போது ஓரளவுக்கு நம்ம எப்படி சொல்றதுன்னா கரெக்டா ப்ராஃபிட் இவ்வளோ மந்த்லி நம்ம ஒரு 50 to 80K சாலிடா எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கணும். 1 லட்ச ரூபா மாடுக்கு சார் குறைஞ்சிட்டு 10 லிட்டர் கறந்து இருக்கணும் ஒரு வேலைக்கு. அப்படின்னும் போது எங்களுக்கு அந்த வருமானம் குறைஞ்சிருக்காது. கடை நாம அதை எடுத்து 10 லிட்டர் பால் காய்ச்சி சேமிப்பு பண்ணலாம். இன்னும் ஒரு 10,000, அதுக்கு ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சேமிப்புல போவோம். வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா நிற்கும். அதுல வருமானம் மாடு உடம்பு செலவானதால பால் குறைவும் வருமானம் குறைஞ்சிச்சு சார். அதான் இருக்கிற விஷயம். இப்போ இந்த 1 லட்ச ரூபா மாடுன்னு சொன்னீங்க, அந்த மாட்டோட தொகை வந்து 1 லட்ச ரூபாய் சரியா 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குனீங்களா இல்ல மினிமம் 3 மாடு சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா வந்தது, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து. அப்படின்னும் போது ஒரு மாடு கொஞ்சம் முன்ன இருக்கலாம் பின்ன இருக்கலாம், நம்ம மொத்தமா அதை எப்படி சொல்றோம்னா ஒரு ஆவரேஜ் பண்ணி தான் வாங்கணும். அப்போ ஒருத்தருக்கு என்ன ரேட்ன்றதை எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு கொஞ்சம் பெரியவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மில்கிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கலாம், அவங்களுக்கு ரேட்டு கூட இருக்கலாம். நம்ம மொத்தமா காம்பன்சேட் பண்ணி ஒரு 3 lakhsல வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். ஆவரேஜா ஒரு அதான் ஒரு 95K to 1 lakh அது அப்படி வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாடு ஆவரேஜ் பிரைஸ் வந்து 1 லட்ச ரூபாய் சொல்லியிருக்கீங்க. அம்மா இப்போ நீங்க சொல்லுங்க, தம்பி சொன்னா வந்து சிலது வந்து மிகையாகாது, உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க. ஒரு மாடு வந்து 10 லிட்டர் கறக்கணும்னு சொன்னீங்க, அந்த மாடு ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் கறந்துச்சுங்களா? கறந்துச்சு சார். கறந்துச்சு. சோ எத்தனை நாள் கறந்துச்சுங்க? 3 மாசம் வரைக்கும் கறந்துச்சு சார் அந்த மாடு. ஒரு நேரத்துக்கு வந்து 10 லிட்டர். சோ ஒரு நாளைக்கு 20 லிட்டர். ஆமா சார், கண்டிப்பா குத்துச்சு. 2 மாடு அந்த 1 லட்ச ரூபா அந்த மாட்டுல வந்து 10 லிட்டர் தாராளமா குத்துச்சு சார். அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அது வந்து மழை வந்ததால காரணமா அது எதனால தெரியல சார். அது உடம்பு சரியில்லாதனால மாடு பால் குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஊசி போடனே சாப்பாடு சாப்பிடாம ஏக்கம் பிடிச்சிட்டு படுத்து இருக்கும் போது சாப்பாடு போவாத பால் குறைவாயிடுச்சு. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது குறைய, நம்ம என்னதான் வைத்தியம் பண்ணாலும் அந்த ஈக்குவல்ல வர முடியல. கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படி குறைய ஆரம்பிச்சு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கருப்பு வெள்ளை மாடு வந்து செட் ஆகுமா, இந்த செவலா பேட்ச் மாடு செட் ஆகுமா? செவலா சொல்லுங்க, அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா பயங்கர கடுப்பா இருக்காங்க. அது இருக்கதான் செய்யும். அப்படி இல்லை, இப்போ செவல மாடு கருப்பு வெள்ளை இப்படின்றத விட மாட்டுக்கு எதை எப்படின்னா, இப்போ ஒரு மாடு வந்து இப்போ ஃபார்ம் வைஸ் போறோம் அப்படின்னா ஒரு 15 லிட்டருக்கு மேல இருந்தா இப்போ ஒரு 15 லிட்டருக்கான காசு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 550 to 600 rupees. 15 லிட்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு நேரத்துக்கு சொல்றீங்க, ஒரு நாளைக்கு அதுக்கு மேல பிளஸ் கறக்கக்கூடிய மாடு இளங்கரவையில 15க்கு மேல கறந்தாதான் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா 15 லிட்டருக்கான காசு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபா ரேட் அப்படி போறோம்னா ஒரு 550 இருந்து 600 ரூபா வரும். அதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 120 இருந்து 150 ரூபா கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னாலுமே அப்பதான் நம்மளால ஒரு 300 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே கொஞ்சம் சனியாகுது கொஞ்சம் அப்படி போகுதுன்னும் போது நம்ம குறைஞ்சபட்சமா ப்ராஃபிட் எடுத்தாலுமே ஒரு 100 to 150 அந்த பால் நிறுத்தும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 to 150 rupees அப்பதான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதே 10 லிட்டர் 12 லிட்டர் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மொத்த காசு 350 ரூபா வருது. நமக்கு ஒரு 150 ரூபா 200 ரூபா அது கொடுத்துட்டோம்னா அது இளங்கரவை முடியும் போது நமக்கு ஒரு 100 ரூபாயா மாறிடும். அப்போ அது ப்ராஃபிட்டபிள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லல 200 லிட்டர் இந்த டார்கெட் நம்ம ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான அடிமல் வச்சுக்கணும். அது மெயின்டெனன்ஸ் அதிகமாகும், லேபர் காஸ்ட் அதிகமாகும், இந்த மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், நிறைய இருக்கு. இப்போ ஷெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும், ஃபார்ம் வைஸ் போறோம் போது 4 இருக்குன்னா எங்க வேணா கட்டிக்கலாம். இப்போ நம்ம அதே இந்த 200 லிட்டர் டார்கெட்டுக்கு இதுல ஒரு 25 மாடு வரைக்கும் மேக்ஸிமம் வச்சிருந்தா போதும். அது ஒரு நம்ம 40 மாடு கிட்ட வச்சிருக்கணும். அப்போ அதுக்கான லேபர்ல இருந்து லேண்ட்ல போற ஃபீல்ட்ல இருந்து இது எல்லாமே அதிகமாயிட்டே போகுது. அந்த லோடு அதிகமாக போகும்போது நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ஏற்றும் போது பார்க்க போனா ஹெச்எஃப் கிராஸோ இல்லை ஹெச்எஃப்ஓ இல்லை ஜெர்சிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாப் குவாலிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டி நேரம் 10 லிட்டர் கறக்கிற மாடு. இந்த மாதிரி இடத்துல நம்ம ரொம்ப சின்ன சின்ன மாடு போகும்போது அது ஃபார்முக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபார்வேர்டாவே போவோம் அப்படின்ற நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கோம். ஹெச்எஃப் மாடு செட் ஆகும் சார். இது வந்து காரக்கரை இது மாதிரி ஆரம்பத்திலே இருந்துச்சுன்னா எங்க மாடு உடம்பு சில ஆயிருக்க காரணம் பாலம் குறைஞ்சிருக்காது, எங்களுக்கு அந்த வருமானமும் எங்களுக்கு கை விட்டுருக்காது. எல்லாமே அந்த மண்ணு தரையினால வந்த இதுவாலதான் மாட்டுக்கு உடம்பு சில தானிச்சு நமக்கு வருமானம் கம்மி ஆயிடுச்சு, கஷ்டம் வீட்டுல கஷ்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஏன்டா இது மாதிரி மாடு வாங்கி வந்து கட்டி இப்படி செலவு மேல செலவு அதுக்கு பண்ணவே தான் சார் சரியா இருக்குது. அதுக்கே அது பால் கறக்காத அளவுக்கு உடம்பு செலவு ஆகணும் உடனே கஷ்டமாயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி தரையா பண்ணிட்டோம், இதுக்கு அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ இது ஃபார்ம்னு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது ப்ராஃபிட்டபிளா பண்றதுக்கான 2 வழி என்னன்னு நான் நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சடன் ப்ராப்ளம்ஸ் இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பெருசா எதுவும் இல்லாம அப்படி கொண்டு போறதும் பிளஸ் காஸ்ட் கட்டிங் பண்றது, எது மூலியமா நம்மளால ஃபீடு காஸ்ட் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு கம்மி பண்றது. இந்த 2 விதத்துல தான் நம்ம இந்த ஃபார்ம் ரன் பண்றது மூலியமா
கொஞ்சம் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்த முடியும். கொஞ்சம் குறையுது அதிகமாக நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு இது 2 தான் வழி. ஒன்று மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்க பார்க்கணும். அதே போல் மற்ற எக்ஸ்பென்சஸ் இப்போ கான்சன்ட்ரேட்ஸ்லாம் வாங்குறோம், க்ரீன் வாங்குறோம் அப்படின்னா இதனுடைய ரேட் இப்போ வைக்கோல் வாங்குறோம் இதுலனா இதனுடைய ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பார்க்கணும். இப்போ மாசத்துக்கு நம்ம ஒரு 20 கட்டு வைக்கோல் வாங்கினா ஒரு 4000 ரூபா இருக்கு. அந்த 4000 ரூபாயை நம்ம எப்படி இது பண்ணி அதை ஒரு 2000 குறைக்கலாம், 1000 குறைக்கலாம். இது போல இப்போ கான்சன்ட்ரேஷன் வாங்கினா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீட் ஒரு ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கு 80 ரூபா இருக்குது, அந்த மாதிரி அதிகமானதும் இருக்குது. நம்ம ஒரு பட்ஜெட் வைஸ் நியூட்ரிஷன் வைஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து அது எப்படி ஃபார்மை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கேல்குலேஷனோட தான் ஒரு ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்கணும். சரி, இப்போ ஃபீடு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டோம். இந்த மொத்தம் ஒரு 11 உருப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 11 உருப்படிக்கு எவ்வளோ இடத்துல வந்து கிரீன் ஃபீட் போட்டுருக்கீங்க? கிரீன் ஃபீட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1.25 ஏக்கர்ல இருக்குண்ணா. சூப்பர் நேப்பியர் தான் இருக்கு ஃபுல்லாவே. சூப்பர் நேப்பியர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 வெரைட்டி வச்சிருக்கோம். சூப்பர் நேப்பியர்ல அந்த கிரீன் வச்சிருக்கோம், ரெட் நேப்பியர் வச்சிருக்கோம், தாய்லாந்து நேப்பியர் வச்சிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும்போது அதுக்குமே கொஞ்சம் ஒரே ஃபீடா சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஒரு சின்ன சின்ன நியூட்ரிஷன் வைஸ் ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ மாட்டுக்குமே ஒரு நியூட்ரிஷன் வைஸுமே கொஞ்சம் நல்லதா இருக்கும். அதனால நம்ம ஒரு 3 வெரைட்டி வச்சிருக்கோம். 3 வெரைட்டி வச்சிருக்கோம். ஸோ அதை நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஸோ மாடு வந்து கண்டிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் நேப்பியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் அப்படியே சும்மா எப்ப நட்டோம் கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாலே பால் கறந்துடாது. அதை கரெக்டான ஸ்டேஜ்ல கட் பண்ணி கொண்டு வரணும். இப்ப அந்த தண்டு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊறிட்டு இருக்கும். ஒரு 40 நாளுக்கு அப்புறம் ஒரு 60 நாள், இந்த ஒரு 20 நாள்ல பாத்தீங்கன்னா நல்லாவே அதுல தண்ணி ஊறிட்டு ஒரு 7 அடி 8 அடி கிட்ட வளர்ந்து நல்ல ஒரு நியூட்ரிஷன் நல்லா இருக்கும். இதே நம்ம எல்லாம் சொல்லுவாங்க அதிகமா வளர்த்து வெட்டினா டன்னேஜ் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு வச்சிடலாம். அப்படி இருக்கும்போது அதுல நியூட்ரிஷன் ஃபுல்லாவே குறைஞ்சிரும். இப்போ அந்த 1 மாசத்துக்குள்ள வெட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்கும். அப்ப நமக்கு அந்த இடத்துக்கான அந்த டன்னேஜ் வெயிட்டும் கிடைக்காது, அது நியூட்ரிஷனும் கிடைக்காது. இந்த போல பிரச்சனையும் இருக்கு. கரெக்டான டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து மாடல் கொடுக்கும்போது கரெக்டான ஈல்டு அதிகமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கல யார் வேணா. கம்மியா அதாவது 1 மாசம் வளர்ந்தது சின்னதா இருக்கிற தட்டு எடுத்து வந்து போடுறதுக்கும் அது அதே முத்தி போன தட்டு இருக்குது பாத்தீங்கன்னா அதை எடுத்து வந்து போறீங்க. இது ரெண்டுத்தையுமே ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாக்குறீங்க. நான் சொன்ன மிட் ரேஞ்ச் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாக்குறீங்கன்னா இப்போ ஃபார்மோட ஈல்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 23-25 வருதுன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு மினிமம் ஓவரால கணக்கு பண்ணும்போது ஒரு 2 to 3 லிட்டர் அந்த மிட் ரேஞ்சில் இருக்கிற சூப்பர் நேப்பியர் கொடுக்கும்போது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம ஓவராலா ஃபார்ம் போகும்போது பாத்தீங்கன்னா அது பெருசு. இப்போ ஒரு 4 மாடு வச்சிருக்கும் போது 2 லிட்டர் 3 லிட்டர் நமக்கு கம்மியா தெரியுது. இப்போ 200 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் கிட்ட கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு 700 ரூபா கிட்ட ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதான் ஃபார்ம் அதுபோல் சின்ன சின்ன விஷயமே நம்ம கவனமாக பண்ணணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் இருக்கு. நம்ம பாட்டு யானோ தோணோ பண்ணோம் அப்படின்னா இதுல கட்டாயமா லாஸுக்கான எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கு. ஸோ மாட்டு பண்ணி சம்பாதிக்க முடியும். நீங்க உங்களுடைய கருத்து வந்து சம்பாதிக்க முடியும். இது ஒரு 3 நேர தொழில் எடுத்து. ஆனால் இப்போ ஆக்சுவலி இப்போ நாம பார்த்த பெரிய ஒரு ஃபார்ம் வரைக்குமே ஸோ இந்த மாதிரி சின்ன ரேஞ்சில் அதாவது மாடு கட்டி வளர்க்குறாங்களா அவங்களுமே ப்ராஃபிட் பண்றாங்க. ரேஷியோ கம்மி. அதே போல வைட் ஆங்கிள் ஸோ வந்து பெருசா வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்ம் செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 10 அனிமல் இருக்கும், இல்லைன்னா 30 அனிமல் 50 அனிமல் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு சிலவர்கள் தான் வந்து அதை ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மாட்டு பண்ணை வந்து அப்பா இது ப்ராஃபிட் வா எப்பயுமே வந்து இதனால தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைட் ஆங்கிள் ஒரு பெரிய விஷயமா யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இதுல வந்து அவ்வளவு பிரச்சனைகள். ஆமா, ரிஸ்க் ரொம்பவே அதிகம். நான் சொன்னீங்களா, ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட நம்ம மைண்டா கவனிக்கணும். நம்ம கவனிக்காம விட்டுட்டு ஒரு எப்படி சொல்ற சூப்பர்வைசிங் சுத்தமா இல்ல, யார் ஒன்னா வேலை செய்யறாங்க போறாங்க வராங்க எதுவுமே கவனம் இல்லை, கால்குலேஷன் இல்லை அப்படின்னா 200% லாஸ் ஆயிரும். இப்போ 100% 50% இல்ல 200% லாஸ் ஆயிரும். ஏன்னா சொன்ன இல்லைங்களா, இப்போ டிசீஸ் வருது, அது நம்ம கரெக்டான நேரத்துக்கு கவனிக்கல, ஃபீடு காஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு இருக்கு. இப்போ கம்மியாக கிடற மாட்டுக்கு அதிகமாக போட்டே இருக்கும். அதே மாதிரி 10 மாட்டுக்கு போட்டால் என்ன ஆகும்? 10 மாடோட ப்ராஃபிட் 10 மாடு ஈவன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபார்ம் ப்ராஃபிட்ல இருக்காது, வரவு செலவுக்கே சரியா போயிடும். அப்படி எந்தெந்த இடத்துலாம் முடியுமோ அந்த இடம் ஃபுல்லா கவனமா நம்ம பார்க்கணும். நம்மளே நின்று கவனமா பார்த்து கரெக்டா நடத்துறோம் அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாட்டு பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆக்சுவலி நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம், இது வந்து பெரிய பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ ஏன்னா இதில் வந்து தோத்தவங்க தான் நிறைய பேர் இருக்கு, ஃபெயிலியர் தான் நிறைய இருக்கு, ப்ராஃபிட் பண்ணுறவங்க வின்னர் வந்து இதில் கம்மி தான். ஸோ அப்படி இருந்தும் இதை ஏன் அவ்வளோ தைரியமாக நம்பிக்கை இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அம்மாகிட்ட இருந்து பெருசாக சப்போர்ட் இருக்கு, பட் ஃபுல்லாக கஷ்டப்படுது இல்லையா? ஸோ அதனால் அந்த ஒரு இதில் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இதில் சக்ஸஸ் ரேஷியோவும் கம்மி தான். ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? இப்போ எந்த ஒரு பிசினஸ்மே நம்ம எடுத்துக்கிறோம்னா பிசினஸ் ஃபெயிலியர் கிடையாது, பிசினஸ் பண்றவங்க தான் ஃபெயிலியர். இப்போ பிசினஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி யார் பண்றாங்கிறதா முக்கியம். யார் தோத்துட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க இதெல்லாம் அப்புறம். யாரால கரெக்டா அதுக்கான டெடிகேஷனை கொடுத்து பண்ண முடிச்சோ அவங்க சக்சஸ் ரீச் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான டைம் அண்ட் டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கலன்னா கட்டாயமா அவங்க ஃபெயில் ஆக செய்யறாங்க. இப்போ நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸோட நமக்கு அது என்ன தேவையோ
ஃபுல்லாக அந்த டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம கொடுக்குறோம். அப்போ கண்டிப்பாக நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட கரெக்டான ஒரு கால்குலேஷனோட போயிட்டு இருக்கோம். இது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கு. இப்போ நம்ம ஃபீடு அந்த கான்ஸ்டன்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடும். ஸோ நீங்கள் என்னென்ன ஃபீடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? க்ரீன் ஃபீட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது வெரைட்டிஸ் வந்து பார்த்துட்டோம். அதை தாண்டி சரிங்க மணிக்கிறேன். அதை தாண்டி அடர் தீவனம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அடர் தீவனம் வந்து என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் மக்காச்சோள மாவு, பெல்லட்ஸு, தவிடு, புண்ணாக்கு, மினரல் மிக்சரு, கால்சியம் இதுதான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோள மாவு நம்ம என்னதான் அந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்ம பீர் வேஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். மக்காச்சோளம் தான் மாவு சத்துக்கு ஆல்டர்னேட்டிவா பீர் வேஸ்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பீர் வேஸ்ட்டை கொண்டு வந்து பார்த்தோம். கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months கிட்ட பார்த்தீங்கன்னா அதுதான் மக்காச்சோளமா அந்த ஃபீட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அந்த ஹை ஈல்டு இருக்கு இல்லைங்களா மாடு, அப்போ நான் இந்த ஃபீடை கொண்டு வந்து உள்ள கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8-9 வரைக்கும் தான் வந்தது பால். இப்போ நான் அந்த பீர் வேஸ்ட் கொண்டு வந்து உள்ள கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 நேரத்துக்கு 11 லிட்டர் கிடைச்சது. இப்போ பீர் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டுமே வயசுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈல்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், பீர் வேஸ்ட் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு நம்ம என்ன ஃபீட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்னா பீர் வேஸ்ட் கொடுக்குறோம், பெல்லட்ஸ் கொடுக்குறோம், தவிடு கொடுக்குறோம், புண்ணாக்கு கொடுக்குறோம், மினரல் மிக்சர், கால்சியம் இதுதான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்தம் 6 வெரைட்டி வந்து நீங்க தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இது ஏன் நீங்க வந்து ஒரு நல்ல ஃபீட் வந்து நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீட் வந்து நீங்க செலக்ட் பண்ணி இது மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஏன் போகல? இது கரெக்ட் தானே. இப்போ நம்ம அது மாதிரி செலக்ட் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஃபீடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாலேருந்து 32 ரூபா அந்த ரேஞ்சு கிட்ட ஆல்மோஸ்ட் போயிடுது. நம்ம பால் 35 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஒரு லிட்டருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 600 கிராம் கிட்ட கொடுக்கணும், அரை கிலோக்கு மேலே கொடுக்கணும். அப்படின்னும் போது அது ஒரு 25 ரூபாயிலேருந்து 28 ரூபா கிட்ட ஓவரால் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்துடும். அப்போ நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 rupees, ஒரு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 rupees கிட்ட தான் இருக்கும். இப்படி நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ஃபீடை நம்மளே ரேஷியோ மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு என்ன தேவை என்ன நடக்குது அப்படி கரெக்டாக கண் கூட கவனிச்சு கரெக்டான ஒரு மெத்தடோட கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனோம்னா அந்த 8 rupeesலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10ஆவோ ஒரு 12ஆவோ அப்படி பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாகுது. ஒரு 100% மொத்த இன்கம் இருக்கு அப்படின்னா இப்படி நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பெனி ஃபீடே போறோம்னா ஒரு 50% இல்லை 70% இருக்கு அப்படின்னா நம்ம அந்த 70லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி வந்து நமக்கு ஒரு 50% நெட் ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். இதுதான ரீசன். சரிங்க. இப்போ நீங்க இந்த 6 ஃபீடும் சேர்த்து அந்த 6 ரா ஃபீடுமே சேர்த்து உங்களுக்கு வந்து 30 ரூபா தாண்டலை நீங்க சொல்ற கண்டிப்பா 30 ரூபா 1 கிலோ ஆவரேஜ் பண்ணா அந்த ரேஞ்சு தாண்டலை. எவ்வளோக்குள்ள இப்போ அடக்கமா வருது? இப்போ நம்ம அது எப்படி சொல்றதுன்னா நம்ம கறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போடுறோம். இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டியும் பார்க்குறோம். இப்போ இவ்வளோ கறக்குதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கறக்குமா இல்லை அதே லெவலில் கொடுத்தா கரெக்டாக மெயின்டைன் ஆகுதான்னு பார்த்து என்ன லெவல் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ரேஷியோவில் கொடுக்குறோம். இப்போ பீர் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் அந்த 10 லிட்டர் சொன்னீங்களா அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ வந்து மக்காச்சோள மாவும் ஒரு 4 கிலோ கிழங்கு மாவும் கொடுக்குறோம். 8 கிலோ. ஆமாம். பெல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோலேருந்து ஒரு 2 கிலோ அளவு கொடுக்குறோம் அதிகபட்சமாக. ஒரு பெல்லட்ஸ் ஒரு 1.5 கிலோ கொடுத்தாலே போதும். தவிடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோலேருந்து 1 kg வரும். புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கொடுக்குறோம். மினரல் மிக்சர் ஒரு நேரத்துக்கு 30 கிராம், கால்சியம் டானிக் ஒரு 50 கிராம். அவ்வளோதானா. ஸோ இப்போ நீங்க சொல்ற இந்த ஃபீடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோ தாண்டி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கிலோ வைஸ் 11 கிலோ தாண்டி போகுது. நம்ம ரேட் ஒரு நேரத்துக்கு சொல்றீங்க. ஒரு நேரத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள மாவு கிலோ ஒரு 9 ரூபாய்க்கு தான் வருது. டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்தா 10 ரூபா தான் வருது. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 40 ரூபா ஆச்சு மக்காச்சோள மாவு. கிழங்கு மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா தான் ரேட் வருது. டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்தா 4 ரூபா தான் வருது நமக்கு வந்து சேருது. 4 ரூபான்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 16 ரூபா தான் ஆகுது. 56 ரூபா ஆச்சுங்களா. பெல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ கொடுக்கும். 1 கிலோ ரேட் ஒரு கிலோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 26 ரூபா ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 40 rupees நியர்லி வரும். ஒரு 35 to 40 அதுல வரும். அப்ப ஆட் பண்ணா ஆவரேஜ் ஒரு 100 வந்துச்சுங்களா. மினரல் மிக்சருக்கு ஒரு 5 ரூபா தான் ஆகுது. கால்சியம் டானிக் ஒரு 10 ரூபா தான் ஆகுது. புண்ணாக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூபா தான் ஆகுது. ஒரு 130 140 ஒரு மேக்ஸிமம் அதுக்குள்ள முடிஞ்சுதுங்களா. அது ஒரு நேரத்துக்கு கறந்த பால் என்னன்னு பார்த்தோம்னா 10 லிட்டர். 10 லிட்டரோட காசு என்னன்னு பார்த்தா 350 ரூபா. நம்ம ஒரு 150 தான் செலவு பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் 200 rupees ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். இது இப்போ மினிமம் குறைக்கும் போது பார்த்தா இந்த அளவு குறைச்சிட்டு வரும். குறைச்சிட்டு வந்து இப்போ ஒரு 5 லிட்டருக்கு மாடு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 2 கிலோவும் அதுல ஒரு 2 கிலோ கொடுக்கும். பீர் வேஸ்ட்ல 2 மக்காச்சோள மாவுல 2 கிலோ, கிழங்கு மாவுல 2 கிலோ கொடுக்குறோம். பெல்லட்ஸ் 1 கிலோ கொடுக்குறோம். தவிடு ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ கொடுக்குறோம். புண்ணாக்கு ஒரு 1/4 கிலோ கிட்ட கொடுக்குறோம். இதோட ஃபீல் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 90 to ஒரு 100 105 இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். அப்போ ஒரு நாளைக்கு 350 ரூபா வருதுங்களா. இப்போ நம்ம ஒரு 200 செலவு பண்றோம். 150 அப்பயும் ப்ராஃபிட் எடுக்கிறோம். 5 லிட்டர் இந்த மாடு இப்போ கறந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 months பிரெக்னன்ட்ல இருக்கு. அப்ப இன்னும் ஒரு 2.5 months நம்ம இதுல மில்கிங் பண்ண போறோம். அப்படின்னு அந்த ரேஷியோ குறைஞ்சுதான் வரும். இப்பயுமே நம்ம 150 பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த 150லேருந்து அந்த நிறுத்த போகிற நேரம் வரைக்கும் மினிமம் ஒரு 100 ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி அதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு போகிறோம். அதுக்கு நியூட்ரிஷன் வைஸ் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. மினரல் மிக்சர் கொடுத்துறோம், கார்போஹைட்ரேட் கரெக்டாக கொடுத்துறோம், ஃபைபர் கொடுத்துறோம், ப்ரோட்டீன் கொடுத்துறோம், கால்சியம், அதாவது பால் அதிகமாக வரதால பெரும்பாலும் கால்சியம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கால்சியமே கொடுத்துறோம். ஒரு 5 rupees 10 rupees செலவு பண்றதுல நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அதையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக கொடுத்துரும் போது அதுக்கு உடம்புமே கரெக்டாக இருக்கு, நியூட்ரிஷன் வைஸ் கரெக்டாக போயிடும் போது மாடுமே ஹெல்த்தியா இருக்கு, நமக்கு பண்ணையுமே லாபகரமாக நடந்துட்டே இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸும் எதுவும் பெரும்பாலும் வரதில்லை. நான் சொல்லலைங்களா, ஹெல்த் இஷ்யூஸ் வரலனாலே நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான அதுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகம். ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாது, எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணும். இது ரெண்டுமே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக கொண்டு போகிறதால நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுமே அது ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட தான் போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ லார்ஜா இதை எடுத்து பண்ணலான்னு ஸோ சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு 200 liters டார்கெட் வச்சு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் நான் சொன்னேன், நான் ஒரு 70 liters வரைக்கும் ரீச் பண்ணேன், ஒரு 70 to 80 liters ரீச் பண்ணேன். அப்படி இருக்கிற எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அந்த 80 liters நான் 200 பார்த்தீங்கன்னா அந்த சேச்சுரேட்லேயே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற அளவு ஒரு ஃபார்ம் ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவோட எல்லாமே தேவையான ஃபீடு ரெடி பண்ணி ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரெடி பண்ணி அதுக்காக போயிட்டு இருக்கணும். சரி, இப்போ அதிகமாக நம்ம ஃபார்மில் வந்து எத்தனை லிட்டர் ஒரு நாளைக்கு சென்ட் பண்ணுங்க காலையில் மேலே சேர்ந்து? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 liters போயிட்டு இருக்கு. கரண்ட் 45 to 48 liters. அதிகமாக போனது ஒரு 75 to 80 liters கிட்ட போயிட்டு இருக்கு. இந்த 5 மாடல் 70 லிட்டர் வந்து போயிட்டு இருக்கு. அந்த 5 மாடல் போனுச்சு. ஆமா, அது அப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு இளங்கரை வந்திருக்கும். ஒரு மாடு அப்போ பாத்தீங்கன்னா சனியா இருந்தது, அப்பயுமே சனியா இருந்திருக்கும். ஒரு மாடு சனியா இருந்தது, ஒரு 3 மாடு நல்ல இளங்கரையில் இருந்தது, ஒரு மாடு ஒரு 3 மாசம் கண்ணு போட்டாது, அப்படி இருந்தது, ஃபிளக்சுவேட் ஆகி அப்படி இருந்ததுன்னா. எப்படி பொண்ணெல்லாம் கொடுத்துருவாங்களா அவங்களுக்கு? என்ன பொண்ணு என்னன்னா இது அவங்க கொடுக்குறாங்க, குடிகாட்டி போறாங்கண்ணா. உலகத்துல பொண்ணா இல்ல, நீங்க ஒன்னா பாருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மென்னுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக போகுது. பொண்ணு அவங்க கொடுக்காத காலம் போயிட்டு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய சுச்சுவேஷன் கிரியேட்டிவ் ஆக போகுது. அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, இப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியில் போகணும், இல்லை அர்ஜென்ட்டாக டக்குன்னு வெளியே போகணும், இந்த மாடுலாம் வச்சுக்கிட்டு வந்து ஸோ கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து காலையிலேயும் மாலையும் மதியம். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த ஃபீடிங் மெத்தட், அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகாதுங்களா? இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான 100% டெடிகேஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கான ஹாப்பினஸை தேடி நம்ம போயிட்டோம்னா இங்கே நம்ம கொடுக்க முடியாது. ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அது ஸ்டாண்டர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம தான் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு ஸ்டேபிள் பண்ண பிறகுதான் நம்ம அதை நோக்கி போகணும். இப்பவே நம்ம அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் தூக்கி போயிட்டோம்னா இங்கே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இதுக்கான 100% டெடிகேஷனை கொடுத்து நம்ம இது ஒரு நல்ல ஸ்டேபிள் பண்ணிட்டோம்னா அப்புறம் நமக்கு ஃப்ரீயா இருந்துக்கலாம், ஒரு லேபர் வச்சுக்கலாம், அவங்க இல்லைன்ற நம்பிக்கை நம்ம இறங்கி வேலை செஞ்சுக்கலாம். அப்போதான் அது பாசிபிளே தவிர அதுக்கு வரைக்குமே எந்த ஒரு பிசினஸுக்குமே அதுக்கான 100% நம்ம சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். மற்றவங்க கொடுக்குறாங்க அதெல்லாம் அப்புறம், அது என்ன வருது போகுது அதெல்லாம் தாண்டி நம்ம 100% டெடிகேஷனை கொடுத்தோமா அப்படிங்கிறதான் மெயின். பிசினஸ் எல்லாருமே நீங்க தோத்துறாங்க சொல்லி அவங்க இது போல ஸ்டார்டிங்ல இருந்தே இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே நான் எல்லாமே ஃப்ரீயா இருக்கணும், இருக்கிற இன்கம் வந்துட்டே இருக்கணும், நான் ஹாப்பினஸ் தேடி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையான எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. இதுக்கான என்னதை கொடுத்து இது ஒரு ஸ்டேபிள் பண்ண பிறகு அது தானா நம்மளை தேடி வரும் எல்லாமே. நம்ம இதை ஸ்டேபிள் பண்ணிட்டோம்னா லேபர் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பர்வைசிங் பண்ணி அப்படி கொண்டு போனோம்னா அப்போ அது வந்து பாசிபிள். நம்ம ஆரம்ப காலத்துல இப்படி நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா தப்பு தானே. அது சரிங்க. ஷெட்டு வந்து எப்படி போட்டிருக்கீங்க? அந்த வீடை ஒட்டியே ஷெட்டு போட்டிருக்கீங்க, பார்த்தா தெரியுதுங்க. ஸோ 4 பக்கம் செவரு இருக்கீங்களா, அதில் வந்து ஒரு 3 பக்கம் 2 பக்கம் வந்து அட்டாச் பண்ணி கொட்டகை வந்து போட்டிருக்கீங்க, ஷெட்டு போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் செலவாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்களா? 3 லட்சம் தான் ஆயிடுச்சு. ஒரு 3.5 lakhs கிட்ட வந்துச்சு. ஓகே, செலவாயிடுச்சு. இந்த மெத்தட் வந்து போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இதில்? ஸோ இப்படி தான் போடணுமா, இல்லை உங்களுக்கு இதுதான் ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன் தோணுச்சா, என்ன காரணம் அப்படின்னா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ 4 மாடு வச்சுருக்கோங்க, நிறைய நெல்ல கட்டியே வருஷம் ஃபுல்லாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த 4 மாட்டுக்கு ஷெட்டு கட்டி இப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. 100 மாட்டுக்குமே இப்படி ப்ராப்பராக இந்த அளவில் தான் இருக்கணும், நமக்கு இடம் தேவை, அவங்களுடைய கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்மளுடைய கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டை ஒட்டி இருந்தால் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு பக்கத்துலேயே வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோல் நிலமும் பக்கத்துலேயே இருக்குது. இது எல்லா விதமும் ஒரு எப்படி சொல்றதுன்னா கரெக்டான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிருக்க மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன்னா. ஷெட்டோடைய அளவு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா 50 அடி இருக்கு, அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 அடி இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஏன் விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போக கொள்ள எல்லாத்துக்கும் ஃப்ரீயா இருக்கணும். மழை டைம்ல பார்த்தீங்கன்னா சாரல் உள்ள வரும். நம்ம சாரல் ஃபுல்லாக அடைச்சிட்டோம்னா காத்தோட்ட சுத்தமா இருக்காது. ரொம்ப ஹீட் இருக்கும், மழை சில்னஸ்னா ரொம்ப அந்த ஒரு வெதர் எல்லாமே அப்படியே இருக்குதுன்னா பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு.
அதனால நம்ம என்ன பண்ணோம், ஷெட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த லென்த் அதிகப்படுத்திக்கிட்டோம். தொட்டியோட அகலமே பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 அடி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு செதறி வர பிரச்சனை இருக்கும், நம்ம எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் அகலமாவே கட்டியிருக்கோம். மாடுகளுமே எல்லாம் தாராளமா சாப்பிடுது. இந்த மாட்டுக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 4 அடி வச்சிருக்கும். இதுவே போதுமானதா இருக்குண்ணா. ஒருவேளை கொஞ்சம் இருக்கா இருக்குன்னா நடுவில் ஒரு மாடு மட்டும் கட்டாம மாத்தி கட்டிட்டோம்னா இடம் நல்லாவே ஃப்ரீ ஆகிக்கும். நம்ம இது நமக்கு என்ன கம்ஃபர்டபுள் இருக்கு, அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத யோசிச்சு நம்மளால முடிஞ்சதை அதுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அப்படி கரெக்டாக கொடுத்துருக்கோம். சரி, இப்போ பிஸ்னேஷன் பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து மில்கிங் மிஷின் இருக்கு, அதை தாண்டி சாப் கட்டர் இருக்கு. ஸோ சாப் கட்டர்லாம் இப்போ இந்த ஃபீட் வந்து இந்த மாதிரி வந்து சாப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஸோ இது 2 மிஷினேஷன் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மில்கிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60,000 ரூபாய் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சாப் கட்டர் என்ன பட்ஜெட் வந்துச்சு? சாப் கட்டர் பார்த்தீங்கன்னா 26 தானா. ஆரம்பத்தில் நம்ம சின்னதாக தான் வச்சுட்டு இருந்தோம் அப்படி இல்லைங்களா. இப்போதைக்கு இது போதுமானது. இப்போ 20 மாடு இருந்தாலுமே போதுமானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இப்போ இது பொறுமையா அரைக்கும், கொஞ்சம் லோட் வைஸ் கொஞ்சம் தாங்காது அப்படிங்கிறதால மோட்டருங்க அது 3 HP மோட்டர். 3 HP மோட்டர் 26,000 கஜா சாப் கட்டர். ஓகே, கஜா சாப் கட்டர் வாங்கியிருக்கீங்க. ஓகே, எங்கே வாங்கினீங்க அது? நம்ம திருவண்ணாமலை ஷாப்ல, லோக்கல் ஷாப்லேயே வாங்கியிருக்கோம். திருவண்ணாமலை வாங்கியாச்சு. ஸோ நல்லா ஒர்க் பண்ணுதுங்களா? வாங்கி எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணதுமே வாங்கிட்டோம். ஏன்னா ஃபீடு வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா கொண்டு வந்து போறது நம்ம கஷ்டப்பட்டு வெட்டி கொண்டு வந்து போடுறோம், அதில் பாதி தான் அது வயிற்று போகும். அப்போ நம்ம சாப்பிட்டுச்சானே தெரியாது, நான் போட வேண்டியது போட்டுட்டேன், நீ சாப்பிட்டே இல்லைன்னு நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்னன்னு நம்ம நின்று பார்க்கணும். அதனால இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீடு தேவை, யாருக்கு எவ்வளோ தேவைன்றதை கணக்கு பண்ணி நம்ம கரெக்டாக கொடுத்துட முடியுது. அவங்களுமே அதை கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீடு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் முடிச்சிடும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்குது. அந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல காலையில் வந்தோமா, ஷெட்டை க்ளீன் பண்ணோமா, அதுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுக்கணும் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோமா, கிரீனை சாப் பண்ணி ஒருத்தர் எவ்வளோ கேஸ். இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒரு 400 கிலோ மேலே இருக்காங்க, அவங்களுக்குனா ஒரு நேரத்துக்கு ஒரு 20 கிலோ கொடுத்துறோம். கம்மியாக இருக்காங்க, ஒரு சின்ன மாடாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 15 கிலோ கொடுத்துறோம். ஒரு 300 கிலோ 350 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 15 கிலோ கொடுத்துறோம். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஒரு மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நம்ம என்ன பண்ணிருந்தா இந்த தொட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்துறோம். அவங்க வேணுன்றப்ப தண்ணி குடிச்சிக்கிறாங்க, அதோட சாப்பிட்டு ரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 9க்கு ஒரு 8:30 9க்குள்ள மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிடும். தண்ணி வைக்கிறது எல்லாமே முடிச்சிடும். இதோட அவங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஜாலியா ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. இதோட நம்ம ஈவினிங் தான் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஈவினிங் எத்தனை மணி? ஈவினிங் திரும்ப ஒரு 5:30 6 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ திரும்ப ஒரு 2.5 hours கிட்ட தான் ஆகும். நம்ம ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 hours தான் இதுக்காக ஒர்க் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோம்னா ஒரு 4.5 hours தான் கொடுக்குறோம். ஆமாம், ஆனால் என்ன ஒன்று இதில் ப்ராப்ளம்னா டெய்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. எவ்ரிடே ஒர்க் இருக்கும், அது மட்டும் தானே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைனா. சரி பிரதர், ரொம்ப நேரமாக காலையில் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்து பக்கத்தில் சப்போர்ட்டாக பரவாயில்ல நினச்சி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரத்தை எனக்கு செலவு பண்ணது ரொம்ப நன்றி. விவசாய யூடியூப் சேனலுக்காக செலவு பண்ணது ரொம்ப நன்றி. நன்றி.